சென்னை சில்க்ஸின் மெகா சம்மர் சேல். குளு குளுன்னு காத்து வீசுது. உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். சத்யா. 6ஆம் தேதி உங்களுடைய குறியீடு எதுவாக இருக்கும் அப்படி என்றால் உங்களது குறியீடு கப்பல். ஏன் கப்பல் அப்படி என்று பார்த்தால் நீங்கள் ட்ரெஸ்ஸு போடுறீங்க இல்லையா, அதில் கப்பல் செஞ்சு அழகாக அதே நீங்கள் இந்த காலத்து அந்த மாதிரி டெக்னாலஜியோட அழகாக போடுங்க. உங்கள் சக்தியோட கப்பல் சக்தியும். இந்த 7ஆம் தேதியினுடைய குறியீடு எதுவாக இருக்கும், எதுவாக இருந்தால் உங்களது வாழ்க்கையும் அதுவாக ஆக்கப்படும் அப்படி என்றால் இந்த 8ஆம் தேதிக்கு குறியீடு என்ன சொல்லலாம் அப்படி என்றால் பெண் சிங்கம். இந்த பெண் சிங்கத்தை ஏன் சொல்கிறோம் அப்படின்னாக்கா, 9ஆம் தேதியினுடைய குறியீடு நல்ல பாம்பு. நல்ல பாம்பு வந்துட்டு எப்போ ஏற்கனவே 9ஆம் தேதி பார்த்தாவே பயம். நீங்கள் தான் சொல்லுங்கள் பேசினவே. இப்போ பாம்பு ஒரு போட்டுட்டு மனுஷன் யாருன்னா கிட்ட போக முடியும், போக முடியாது தான். என்ன பண்ணுறது? அதற்கு பதில் 10ஆம் தேதி கொண்டவர்கள் உங்களுடைய குறியீடு பெண் புலியாக இருப்பதை பாவித்து வந்தால் அதுக்குண்டான பவர் உங்கள் பவர் சேரும். தொழில் செய்கிறவங்களாக இருந்தால் ஐபிசி பக்தி நேயர்களுக்கு இனிமையான இந்நேரத்து வணக்கங்கள். இன்று நம்மோடு ஃபார்மட் நியூமராலஜியினுடைய தந்தை டாக்டர் மகாதன் ஸ்ரீராஜ் ஐயா அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. வாழ்க்கைக்கு தேவையான பல விஷயங்களை அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஐயா வணக்கம். வணக்கம்மா. நம்ம ஒவ்வொரு எண்களுக்கும் நீங்கள் தனித்தனியும் ஒரு குறியீடுகள் இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்லிட்டு இருந்தீங்க. அதுபோல் 1ஆம் தேதியில் பிறந்தவங்கலேருந்து 5ஆம் தேதி வரைக்குமாக இருந்தவங்க முதலாவது காணொலியில் நம்ம பார்த்துட்ருக்கோம். இப்போ 6ஆம் தேதியிலேருந்து நம்ம பார்க்க போகிறோம். 6ஆம் தேதி பிறந்தவர்கள் மிகவுமே ஆர்வமாக இருக்காங்க. அவங்களுக்கான குறியீடு என்ன, அவங்களுக்கான அந்த குறியீட்டுக்கும் அவங்களுக்குமான அந்த ஆற்றலுக்கான கனெக்டிவிட்டி என்ன அப்படிங்கிறத கேட்கறதுக்கு ஆர்வமாக இருக்காங்க. சொல்லுங்க ஐயா. கண்டிப்பாக 6ஆம் தேதி உங்களுடைய குறியீடு எதுவாக இருக்கும் அப்படி என்றால் உங்களது குறியீடு கப்பல். கப்பல். ஏன் கப்பல் அப்படி என்று பார்த்தால், கப்பல் 2 விதமாக தான் பயன்படுத்துறது. ஒன்று கார்கோ, இன்னொன்று பேசஞ்சர். 2மே வியாபார யுக்தி தான், பணம் சம்பாதிப்பு தான். அதேமாரி 6ஆம் தேதியும் அவங்களுடைய மைண்டு எப்பவும் பார்த்தீங்கன்னாக்கா பிஸ்னஸ் மைண்டடாக தான் இருப்பாங்க. அவங்க தண்ணி குடிக்கிற பாட்டில் வைக்கிறோம், இந்த பாட்டில் எவ்வளோ இருக்கும், இது தண்ணி பிடிச்சா எவ்வளோ இருக்கும், இந்த பிஸ்னஸ் பண்ணலாமா. எதை பற்றி பேசினாலும் சரி, எதை பற்றி பார்த்தாலும் சரி, எதை பார்த்தாலும் அதை செய்ய முடியலையாங்கிறது செகண்டரி. ஒரு ஹோட்டல் அதை வாங்கிடலாமா, அதை பண்ணிடலாமா, வியாபார நோக்கத்தோடே தான் இருப்பாங்க. அவங்களுடைய ஆக்டிவிட்டீஸும் ஃபுல்லாக பிஸ்னஸ் ஓரியன்டாகவே இருக்கும். வியாபாரத்தனமாகவே தான் பேசுவாங்க. ஏன் சாப்பிட்றதுல கூட வியாபாரத்தனம் பேசுவீங்க, உங்கள் வியாபாரம் எங்கேயுமா காப்பீங்க அப்படின்னு அவங்க வீட்டில் அவங்கள வைவாங்க, சத்தம் போடுவாங்க. அதனால் வியாபாரத்தன்மை கொண்டவர்கள் 6ஆம் நம்பர், 6ஆம் தேதி. சரி இல்லைங்க, நீங்கள் வியாபாரத்தன்மை கொண்டவர் சொல்கிறீங்க. ஒருத்தர் சொல்கிறாரு, நான் வியாபாரமே பண்ணலைங்க, நான் வேலை செய்கிறேன். நான் நீங்கள் வேலை செஞ்சால் லைஃப்பில் தோற்றுவீங்க. வேலை செய்யாதீங்க. உங்கள் எண் வியாபாரத்துக்கு உண்டான உரிய எண். வியாபாரத்துக்கு உண்டான உரிய எண் நீங்கள் 6ஆம் தேதியில் பிறக்கும் போகும்போது நீங்கள் வேலைன்னு செஞ்சாவே அதிலே லைஃப்பில் தோக்கிறதுக்கு உண்டான வழியை நீங்களே தேடிக்கிட்டுறீங்க. நீங்கள் உடனே வேலை செய்கிறதவனா எக்ஸ்பிரிமெண்ட்டாக எடுத்துக்கோங்க. கொஞ்சம் காலத்துக்கு அப்புறம் அதை எக்ஸ்பீரியன்ஸாக வச்சுக்கிறங்க. சொந்தமாக தொழில் பண்ண துவங்கிடுங்க. நீங்கள் சொந்தமாக என்றைக்கு தொழில் பண்ண துவங்குறீங்களோ அன்றைக்கி தான் உங்கள் சக்ஸஸ் ஸ்டார்ட் ஆகுதுன்னு அர்த்தம். ஸோ இந்த தகவலில் நீங்கள் புதுசாக தெரிஞ்சுக்கிறது. அப்போ 6ஆம் தேதி பிறந்தவங்க வேலை செய்யக்கூடாது. ஆரம்பத்தில் செய்கிறீங்களா, தொழிலை கற்றுக்கிறதுக்குன்னு நினச்சிக்கிறீங்க. இப்போ கற்று முடிச்சதுக்கப்புறம் தொழில் பண்ணுங்கள். அப்போ 6ஆம் தேதி கொண்டவங்க அனைவரும் வியாபார நோக்கத்திலே தான் இருப்பாங்க. அதுக்காக தான் கப்பல் உங்களுடைய குறியீடாக சொல்லப்பட்டது. அப்போ தண்ணீருக்கும் அவங்களுக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்குது? அந்த மாதிரி ஏதாவது வியாபாரம் செய்கிற மாதிரி இருக்குது? ஏன்னா கப்பல்னா எப்போவுமே தண்ணீர் தானே, அதனால கேட்குது. தண்ணி வியாபாரமே இருக்குது உங்களுக்கு. தண்ணி பாட்டில் அடைச்சி விற்றுட்டா தண்ணி தான். தண்ணி பிஸ்னஸ் பெரிய பிஸ்னஸ் ஆயிடுச்சு இல்லையா. அதனால் நீங்கள் உங்களுக்கு தெரியாதுன்னு இருக்குது. யூரோப்பியன்லாம் போனீங்கன்னா, நான் அங்கே போயிருக்கேன். போகும்போது ஹோட்டலில் சாப்பிட்றோம். சாப்பாடு வைக்கும்போது பொதுவாக நம்ம ஹோட்டலில் போனால் சாப்பிட்றதுக்கு தண்ணி கொடுப்பாங்க. அங்கே தண்ணி என்ன ரேட்டோ கூல்ட்ரிங்க்ஸ் அதே ரேட்டு தான். நீங்கள் எதுனாலும் எடுத்துக்கங்கன்றவாங்க. தண்ணியும் ஒரே விலை. எவ்வளோ அங்கே என்ன விலையோ, ஒரு €1 €2 எத்தனை யூரோன்னு தெரியாது. அதே விலை தான் கூல்ட்ரிங்க்ஸும். அங்கே உள்ள மக்கள் என்ன பண்ணுவாங்க, தண்ணி ஏன் காசு கொடுத்துவாங்கன்னு சொல்லிட்டு கூல்ட்ரிங்க்ஸை சாப்பிட்டுக்கிட்டு சொல்லுவாங்க. நான் தண்ணி தான் குடிப்பேன். தண்ணி வேறு, கூல்ட்ரிங்க்ஸ் வேறு. இல்லை எதுக்காக சொல்கிறேன்னா, தண்ணியும் மாறி போயிடுச்சு. அதுவே பிஸ்னஸ் ஆகி போயிடுச்சு. கூல்ட்ரிங்க்ஸு தண்ணியில் தானே இது கலந்து கூல்ட்ரிங்க்ஸ் ஆகுது. அதனால் அவங்க மைண்டு ஓரியன்டாக தான் இருக்கும். கப்பலுங்கிறது நான் முதல்ல சொன்ன மாதிரி, கப்பல் வாங்குறது இல்லைங்க. கப்பல் நான் வாங்கியிருக்கிறேன்,
நான் பர்சனல் யூஸ்க்காக தான் வாங்கியிருக்கேன்னு அப்படி யாருன்னு சொல்லுவாங்களா? சொல்ல முடியாது. அது வியாபார நோக்கத்துக்காக தான் வாங்க முடியும். ஆனால் எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர், ஆனால் இப்போ விற்றுட்டார். அவர் சொல்கிறாரு, நான் முக்கால்வாசி பர்சனல் யூஸுக்கு தான் வச்சுருப்பேன்னாரு. அவர் மலேசியாக்காரர். அவர் ஏங்க பர்சனலாக நீங்கள், ஆமாம் நான் எங்கே போனாலும் என் கப்பலில் தான் போயிடுவேன். அவ்வளோ பெரிய கப்பலில் நீங்கள் ஒரே ஆளே போங்க. ஆமாம் என் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் கூட்டிகிட்டு போய் பேசிட்டு வருவேன்னாரு. அப்புறம் பிஸ்னஸும் பண்ணிப்போம், ஆனால் ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி எனக்குன்னாரு. இப்போ அந்த கப்பல் வச்சுக்கல, விற்றுட்டார், அது வேறு விஷயம் சொல்கிறேன். அதனால் கப்பல் வந்து பர்சனலாக நான் வச்சுக்கிறேன்னு யாரும் சொல்ல முடியாது. அது வியாபார நோக்கத்துக்காக வாங்கப்படுறது தான். ஒன்று கார்கோ பார்சல்ஸ் இது மாதிரி கொண்டு போய் கார்கோ பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு, இல்லை பேசஞ்சர் கொண்டு போனாலும் காசு. அதனால தான் உங்களுக்கு கப்பல் குறியீடாக சொல்லப்பட்டது. நீங்கள் கப்பலை நீங்கள் ட்ரெஸ்ஸு போடுறீங்க இல்லையா, அதில் கப்பல் செஞ்சு அழகாக, அதே நீங்கள் இந்த காலத்து அந்த மாதிரி டெக்னாலஜியோட அழகாக போடுங்க. உங்கள் சக்தியோட கப்பல் சக்தியும் சேர்ந்து கனெக்டிவிட்டி ஆக கப்பலுக்கு உண்டான வாழ்க்கையை உங்களை தேடி கொடுக்கும். அதுக்கு அர்த்தம் அதுதான். ஒரு குறியீடு போடுறதுனுடைய நோக்கமே அதனுடைய பவரு உங்களே அந்த இடத்துக்கு உங்களுக்கு கொண்டு போகும். இல்லையா, பிஸ்னஸ் பண்ணுறீங்க, உங்களை சிம்பிளாக கப்பலாக போடுங்க. இப்போ நீங்கள் கப்பலை போகிறதுக்கு உண்டான தகுதி கூட இல்லாதவர் இருக்கலாம். ஒரு காலத்தில் கப்பலில் பிஸ்னஸ் பண்ணுற அளவுக்கு இருக்கணும். அடுத்த காலத்தில் கப்பலே பிஸ்னஸாக கூட நீங்கள் பண்ணலாம், வாங்கலாம். அந்த குறியீடு பயன்படுத்துகிற நோக்கம் அதுக்கு தான். கண்டிப்பாக 6ஆம் தேதிக்கு உண்டான குறியீடு கப்பல். கப்பலை பயன்படுத்த கப்பல். ஆமாம். இப்போ 6ஆம் தேதின்னு சொன்னோன்னா 6ஆம் தேதிக்கு மட்டும்தான். உடனே அது 15ஆம் தேதி 21ஆம் தேதிக்கு அதுக்கு உங்களுக்கு தனியாக சொல்லப்படும். ஒவ்வொரு தேதிக்கும் 1ஆம் தேதியிலேருந்து 31 வரைக்கும் நம்ம சொல்ல தான் போகிறோம். ஸோ அதனால் 6க்கு சொல்லி முடிச்சுட்டுனா அடுத்து 7, 8 அப்படி தான் போவோம். 15 வரும்போது அப்போ 15க்கு சொல்கிறேன். நீங்கள் உடனே இதுக்கு வேறு அது வேறு. கண்டிப்பாக ஒவ்வொன்றுக்கும் மாறுபடும், வேறுபடும். ஓகேங்களா? கண்டிப்பாக 6ஆம் எனக்கு குறியீடு கப்பல். நீங்கள் வரைக்கும் தான் 6ஆம் தேதி பிறந்தவங்க அவ்வளோ பேருக்கும் கப்பல் குறியீடு பயன்படுத்துங்கள். உங்கள் சக்தியும் கப்பல் சக்தியும் இணையும் போகும்போது கப்பல் வாழ்க்கை உங்களுக்கு அமையறதுக்கு வாழ்க்கைக்கு சாத்தியக்கூறு உண்டு. கண்டிப்பாக சார். இது நம்ம 7ஆம் தேதிக்கான குறியீடுகள் என்ன, அதுக்கான ஆற்றல் என்ன அப்படின்னு பார்க்கலாம். அடுத்தது 7ஆம் தேதி. இந்த 7ஆம் தேதியினுடைய குறியீடு எதுவாக இருக்கும், எதுவாக இருந்தால் உங்களது வாழ்க்கையும் அதுவாக ஆக்கப்படும் அப்படி என்றால் புள்ளிமான். புள்ளிமான் நல்லா தாங்க இருக்குது. புள்ளிமான் அழகாக இருக்குது. அதே தான் 7ஆம் தேதியிலையும் பிறந்தவங்கள் புள்ளிமான் போன்று அழகாக தாங்க இருப்பாங்க. ஏன்னா புள்ளிமானை பார்த்துட்டு இது நல்லாவே இல்லையா அப்படின்னு நம்ம சொல்ல மாட்டோம். அழகாக தான் இருக்கும் அது. ஆனால் புள்ளிமானினுடைய வாழ்க்கை ரகசியம். வாழ்க்கை ஒரு ரகசியமாக இருக்கும். 7ஆம் தேதி பிறந்தவங்களும் வாழ்க்கை ரகசியமாக தான் இருக்கும். அது எப்படி அழகாக இருக்குதோ நீங்களும் அழகாக இருப்பீங்க. அது வாழ்க்கை எப்படி ரகசியமாக இருக்கும், உங்கள் வாழ்க்கை ரகசியமாக இருக்கும். புள்ளிமான்கிட்ட ஒரு சக்தி இருக்குது. என்ன சக்தி இருக்குது? அதுக்கிட்டேயும் இறை சக்தி இருக்குது. சில பறவைகள், சில அனிமல்ஸ் எல்லாம் இறை சக்தியோடு கனெக்ட் ஆகும். காக்கா இருக்கும், கிளி இருக்கும். கிளி வந்து இவங்ககிட்ட இருக்கும், மீனாட்சிக்கிட்ட இருக்கும். காக்காங்கிறது வந்து சிவன்கிட்ட தான் உரியது. இப்படி ஒவ்வொன்றுத்துக்கும் ஒன்று இருக்கும். ஒவ்வொன்றுத்துக்கும் இருக்குது. இங்கே உங்கள் புள்ளிமான் வந்துட்டு அந்த மான் தோல் இருக்கும் பாருங்கள், அது இறையோ சக்தியோடு உள்ள கனெக்ட் ஆகுது. அதனால் அதே நேரத்தில் புள்ளிமானுக்கு வந்து பார்த்திங்கனாக்கா அதுங்கிட்ட என்ன விசேஷத்தன்மை இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நுண்ணறிவு அதுங்களுக்கு அதிகம். நுண்ணறிவுனாக்கா பல கிலோமீட்டருக்கு, ஏன்னா அதுக்கு எதிர் இது வந்து அடிக்கக்கூடிய, இது வேட்டையாடக்கூடாது, ஹண்டிங் பண்ணுறக்கூடிய மிருகம்லாம் வந்துச்சுன்னா அந்த நுண்ணறிவு ரொம்ப அதிகம். 1 கிலோமீட்டர், 2 கிலோமீட்டர், 5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருந்தாலும் அந்த ஒரு ஸ்டெப்ஸு அப்படி நடக்கிற அதை முன்கூட்டி உணரக்கூடிய சக்தி அந்த மானுக்கு உண்டு. மானுக்கு மட்டும் இல்லை, 7ஆம் தேதி பிறந்த உங்களுக்கும் அந்த நுண்ணறிவு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஈஸியாக நீங்கள் வந்துட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணிடுவீங்க. ஒரு ஆளுனுடைய அவங்க டிஸ்டன்ஸ்லேயே இருந்தாலும், அவங்க ஃபோனில் பேசினாலும் சரி, அவங்களுடைய பழக்க வழக்கத்தில் ஈஸியாக அவங்கள நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணிடுவீங்க. அதுக்கு தான் அந்த குறியீடுன்றது சொல்கிறதுனுடைய அந்த கனெக்டிவிட்டியே ஒவ்வொருத்தருக்கும் அப்படியே கனெக்ட் ஆகும் கரெக்டாக. அப்படி கனெக்ட் ஆகும்போது நாம் வந்து அதை பயன்படுத்தும் போகும்போது அதனுடைய சக்தி நமக்கு சேரும். அதுக்காக தான் குறியீடு. அப்போது 7ஆம் தேதி பிறந்தவங்களும் உங்களுடைய குறியீடு, இந்த குறியீடு கூட சில விஷயத்தில் வந்துட்டு சில இடத்துல சில நம்பருக்கெல்லாம் எதுக்கு பாசிட்டிவாக எது இருக்கோ, பாசிபிலிட்டி எது இருக்கோ, நல்ல விஷயங்களெல்லாம் அதை பற்றி சொல்கிறோம். சில இது தேவையில்லாத இருக்கும், அது தேவையும் இல்லை, அதை நான் சொல்கிறதும் இல்லை. ஆனால் கனெக்டிவிட்டி கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா அது மட்டும் தான் நம்ம எடுத்துக்கிறணும். அதுக்காகத்தான் சொல்லப்படுறது. அப்போ 7ஆம் தேதி பிறந்தவங்க உங்களுடைய குறியீடு மான். அதை நீங்கள் பயன்படுத்துகிற ட்ரெஸ்ஸுலேயும் குறியீடாக மானுடைய சின்னத்தை பொறித்து பயன்படுத்தலாம். அல்லது உங்களுக்கு தொழிலில் நீங்கள் செய்தாலும் அந்த தொழிலையும் அந்த மான் மாதிரி பொறித்து பயன்படுத்தினானாக்கா
உங்களுடைய மனுஷ சக்தியோட மானுடைய சக்தி உங்கள் கூட சேரும்போது டபுள் த சக்தி சக்திமான் ஆயிடுவாங்க. சக்திவானம் அப்படி சொல்லிக்கிடலாம். சக்திவான ஆகிடலாம். ஸோ அதனால் வந்துட்டு 7ஆம் தேதிக்கு உண்டானது குறியீடு மான். கண்டிப்பா. அடுத்து 8ஆம் தேதி. இந்த 8ஆம் தேதிக்கு குறியீடு என்ன சொல்லலாம் அப்படி என்றால் பெண் சிங்கம். பெண் சிங்கம் என்னங்க பெண் சிங்கத்தை சொல்லிட்டீங்க? ஆமாங்க, பெண் சிங்கம். இந்த பெண் சிங்கத்தை ஏன் சொல்கிறோம் அப்படின்னாக்கா, இதில் வந்துட்டு 7ஆம் தேதிக்கு சொல்லிட்டோம். இப்போ 8ஆம் தேதிக்கு சொல்லும்போது 8ஆம் தேதி அதிகப்படியாக பர்சன்டேஜ் யார் பர்த் அதிகம் இருக்குன்னா பெண்கள் தான் இருப்பாங்க. 90 to 95% பர்த் வந்து பெண்களாக தான் இருப்பாங்க. அப்படி என்றால் ஏன் பெண் சிங்கம் சொன்னீங்கன்னாக்கா, சிங்கம் கூட்டத்திலே வந்து பார்த்திங்கன்னா வேட்டையாடுறது வந்துட்டு ஆண் சிங்கம் ரேராக தான் வரும். வேட்டையாடுறதே பெண் சிங்கம் தான் வேட்டையாடும். சிங்கம் வேட்டையாடிட்டு போகுதுங்க, பரவாயில்லைங்க, நாங்கள் எங்களுக்கு வாங்க அப்படின்னாக்கா 8ஆம் தேதி பிறந்த பெண்கள் மேக்சிமம் அந்த குடும்பத்தை அவங்க தான் சுமக்கிறவங்க இருப்பாங்க. அது வேட்டையாடுது, நீங்கள் வேலை செய்கிறவங்களா இருப்பீங்க, நீங்கள் தான் சம்பாதிக்கிறவங்களா இருப்பீங்க. உங்களுடைய ஏர்னிங் தான் ஜென்ஸோட அதிகமாக இருக்கும். உங்கள் ஏர்னிங் அங்கே இல்லாமல் அந்த ஃபேமிலியை ரன் பண்ண முடியாது. எப்படினாலும் எடுத்துக்கிடலாம். உங்கள் ஏர்னிங் இல்லாமல், உங்கள் சப்போர்ட் இல்லாமல் ஃபேமிலியை ரன் பண்ண முடியாது. உங்கள் சப்போர்ட்டு தேவை. அங்கே எப்படி பெண் சிங்கம் சப்போர்ட் இல்லாமல் ஆண் சிங்கத்துக்கு முடியாது. ஆமாம், வேட்டையாடுறது இவர் தான். அவர் எப்போயாவது ஒரு ரேராக தான் வருவார். அவர் ரொம்ப மிக அதிகப்படியான இதாக இருந்ததுனா தான் அப்போ வரும். வேட்டைனாவே பெண் சிங்கம் தான், ஆணு கிடையாது. இவர் சம்பாரிச்சு எடுத்து போய் கொடுப்பாரு, அவர் சாப்பிடுவார். அவர் வேட்டையாடி கொடுத்துட்டு போய் சார் அப்போ உட்காந்து சாப்பிடுவார் அவர். அதேமாதிரி இங்கே அதுக்காக வந்து ஆண்கள் வந்துட்டு அப்படிலாம் சொல்ல வரல. பெண்கள் அவசியம் வேலைக்கு செய்வாங்க, இல்லை பிஸ்னஸ் பண்ணுவாங்க. இல்லைங்க, எங்கள் வீட்டில் உள்ளவங்க நாங்கள் சில பெண்களுக்கு நான் 8 தாங்க வேலைக்கே போகலைங்க, ஹவுஸ் ஒய்ஃப். மொத்த வேலையும் நீங்கள் தான் பார்ப்பீங்க. மொத்த வேலையும் வேலைக்கு செய்கிறவங்களாவது காலம்பரம் போயிட்டு சாயந்தரம் ஒரு பர்டிகுலர் ஷிஃப்டில் டயத்துக்குள்ளே வந்துடுவாங்க. அதுக்கப்புறம் முடியாது. நீங்கள் 12 மணிக்கே நீங்கள் தான் வேலை செய்வீங்க. இந்த ஹவுஸ் ஒய்ஃபுங்கிறவங்க பேரில் தான் வேலைக்கு போகிற விமனை விட நீங்கள் தான் அதிகம் வேலை செய்வீங்க. அது அவங்களுக்கு தான் தெரியும். சொல்லிப்பீங்க, நாங்கள் தாங்க செய்கிறோம் அதிகம்ட்டு. காரணக்காரின்னா ரொம்ப சொல்ல வேண்டாம், ஏன்னுங்கிறது அவங்களுக்கு தெரியும். அவன் வேலைக்கு போகிறவங்களாவது ஒரு வீட்டில் 4 பேருக்குன்னா 4 பேருக்கு ஒரே தான். உப்புமானா உப்புமா தான். ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்ததுனாக்கா 4 பேர் இருந்தால் 4 டிஃபன் செய்வாங்க, 4 சாப்பாடு செய்வாங்க, பிடிச்சதெல்லாம் செய்வாங்க. அப்போ வேலை தனித்தனியாக தான் வரும். ரைட். அப்போது பெண் சிங்கம் 8ஆம் தேதி கனெக்டிவிட்டி பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். அங்கேயும் அது உழைக்கும், இங்கே இவங்க உழைப்பாங்க. இவங்க இல்லாமல் அந்த ஃபேமிலியை ரன் பண்ண முடியாது. அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை அங்கே இருக்கும் நினைக்கும். அப்போது நீங்கள் பயன்படுத்துகிறது உங்களுடைய குறியீடு பெண் சிங்கத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள். நீங்கள் தொழில் பண்ணுறதாக பெண் சிங்கத்தை உருவம் பொறித்து செய்யும் பொழுது, அதை பயன்படும் போது உங்கள் சக்தியோட அந்த சக்தியும் இணையும் போகும்போது டபுள் சக்தி பெற்று உங்களோட தொழிலும் சிறப்பாக இருக்கும். அதே நேரத்தில் சிங்கப்பெண்ணுங்கிற மாதிரியும் உங்களையே நீங்கள் வந்துட்டு நான் சிங்கண்டா அப்படின்னு நீங்கள் சொல்லிக்கலாம். ஸோ உங்கள் குறியீடு 8ஆம் தேதி குறியீடு பெண் சிங்கம். 9ஆம் தேதியினுடைய குறியீடு நல்ல பாம்பு. ஐயோ, என்னங்க நல்ல பாம்பு சொல்லிட்டீங்க? ஆமாம், நல்ல பாம்பு வந்துட்டு எப்போ சீரும் எப்போ கொத்தும் அப்படின்னு அதுக்கும் தெரியாது. ஆனால் உண்மையிலே வந்து பார்த்திங்கன்னா நல்ல பாம்பு வந்து தெய்வீகமானது அது. ஆமாம். இப்போ கூட நிறைய இது வாட்ஸ்அப்பில் நிறைய பார்ப்பீங்க, ஃபேஸ்புக்கில் நிறைய பார்ப்பீங்க. ஆமாம், சங்கு சக்கரத்தோட எல்லாம் இருக்கும். அதனால ஆமாம், அது குறிப்பாக சிவன் கோயிலே தான் அவர் கனெக்ட் ஆவார். அது சிவனுக்கு உண்டானது. அது சிவன் அப்படியே இந்த ஒரு இடத்துல மிருகேறி போகும்போது பார்த்தீங்கன்னாக்கா பாம்பு இதில் தான் அவர் ரூபத்தில் பாம்புக்கு ஒரு இது வரும்போது எப்படி பவர் ஏறுது, அதான் சிவனுடைய இது வந்து அப்படியே தான் பாம்பு காட்டுவாங்க. அது இந்த படத்தில் கூட காட்டுவாங்க, காந்தாரா படத்தில். காந்தாரா 2ல் அதை அப்படியே வந்து அது அந்த சப்ஜெக்ட் புரிஞ்சவங்களுக்கு அது புரியும். பாம்பையும் சிவனும் ஒன்றா போல் காட்டுவாங்க. அதுவும் நான் முதல்ல சொன்ன மாதிரி சில அனிமல்ஸு, சில ஊர்னவை, பறப்பவைன்ற மாதிரி இந்த ஊர்னவையில் வந்துட்டு நல்ல பாம்பு சிவனுக்கு உண்டானது. இந்த ராகுகேது தோசை உள்ளவங்களுக்கு வந்து நாகதோசைன்றாங்களே, ராகுகேது தோசை 2 ஒன்று தான். அந்த ராகுகேது தோசை உள்ளவங்கள்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா நல்ல பாம்பு கண்ணில் தென்படாது. வேறு எதனா சாரையை பார்த்துருப்பாங்க, சாரை பாம்பு பார்த்துருப்பாங்க. நல்ல பாம்பு மாதிரியே அப்படியே சும்மா அப்படி எல்லாம் போட்டிருக்கும். நல்ல பாம்பு அவங்க கண்ணில் வராது. எதுக்கு இறைசக்தி இருக்குதுன்னு எதுக்காக சொல்ல வரோன்னாக்கா, அதுக்கு அதுக்கு அந்த சொல்லும்போது அதனுடைய கனெக்டிவிட்டி நம்ம சொல்லணும். அப்போ தான் அது ஏற்றுக்கொள்கிற மாதிரி இருக்கும். ராகுகேது தோசைன்னு ஒருத்தருக்கு இருக்குது. அவங்க லைஃப்லேயே வந்துட்டு நல்ல பாம்பு கண்ணில் அது காமிக்காது. நான் நல்ல பாம்பு பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு ராகுகேது தோசை இல்லைன்னு அர்த்தம். சில அஸ்ட்ராலஜியில் வந்துட்டு உங்களுக்கு ராகுகேது தோசை இருக்குன்னுவாங்க, நல்ல பாம்பு நிறைய வாட்டி பார்த்துருப்பாங்க, அப்படி இல்லைன்னு அர்த்தம். அது நம்ம வேறு இடத்துலலாம் சொல்லியிருப்போம், ராகுகேது தோசை யாருக்கு இருக்கும் அப்படின்ற அது விட்டுருங்க. அப்போ அது இறை சக்தியோடு உள்ள பாம்பு. நல்ல பாம்புக்கு இன்னொரு சக்தி இருக்குது. அது யாரும் தீண்டாமல் இருந்தால் பொதுவாக எத்தனை அடி வரும்? 10 அடி, 12 அடி, 15 அடி வரும்.
தீண்டாமல் இருந்தால் கடைசியில் அத்தனை அடியும் போய் சுருக்கி 1.5 அடி 2 அடிக்கு தான் வந்துடும். சுருங்கிடும். அது தீண்டாமல் இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா இறைவன் அதுக்கு ஒரு சக்தியை கொடுக்குறாரு. கொடுத்துட்டு அதை பறக்கிற சக்தியை கொடுத்துருவார். அதுக்கு பறக்கணும். மேலெல்லாம் அப்படி பறக்காது. இப்போ இங்கே இருந்துட்டு அப்படி கீழ் பகுதியிலேருந்து கொஞ்சம் கீழேருந்து மேல் வரைக்கும் இங்கேருந்து ஒரு 10 அடிக்கு பறக்கும், ஒரு 20 அடிக்கு பறக்கும். அப்படி தான் பறக்கும். அப்போ அதுவும் பறக்கிற சக்தி தான் அது. அந்த சக்தியை இறைவன் அந்த பாம்பு கொடுத்துக்கிறாரு. அதுக்கு பேர் வந்து சாமி பாம்பு. நல்ல பாம்பு. ஏன்னா இந்த ரகசியம் எல்லாம் தெரியாது பொதுவாக மக்களுக்கு. அதை சொல்ல அதுக்கு பேர் சாமி பாம்பு. கலரே மாறிடும். என்ன கலருக்கு மாறுங்க? ஆரஞ்சு கலரில் மாறிடும். டோட்டலாக ஆரஞ்சு கலரில் மாறிடும். வெறும் ஆரஞ்சு கலரில் இருக்கும். 1.5 அடி 2 அடி தான் இருக்கும். அப்படியே சுருங்கிடும். அது வந்து எப்போனாக்கா 100 வருஷம் அதுக்கு டைம். 100 வருஷம் வரைக்கும் அது யாரும் தீண்டாமல் இருந்தாக்கா அதுக்கு ப்ரொமோஷன் கொடுக்குறாரு இறைவன். சிவபெருமான் வந்து அதுக்கு வந்து இந்த நீ சாமி பாம்பு ஆகிற. அந்த சாமி பாம்பு கூட யார் கண்ணுக்கு மாட்டாது. இப்போ எப்படி இறைவன் கடவுள்லாம் யார் கண்ணுக்கு தெரியுறாங்களா? தெரிய மாட்டாங்க. அதே மாதிரி இந்த சாமி பாம்புன்றது சில கிராமத்தில் இருக்கும், எங்கே வேணாலும் இருக்கும். ஆனால் யார் கண்ணும் பார்த்துருக்க மாட்டாங்க. அதையே மீறி பார்க்குறாங்க ஒரு சில பேர் அப்படின்னு சொன்னாக்கா அவங்களுக்கு ஏதோ இறை சக்தி இருக்குது. சித்தர்கள், யோகிகள், முனிகள் அவங்க கண்ணுக்கெல்லாம் இருக்கும். சித்தர் யோகிகள்லாம் இப்போ எங்கெங்கே இருக்கிறாங்க நம்ம கண்ணுக்கு தெரியாது, அவங்க கண்ணுக்கு தெரியும். மனித ரூபத்திலும் சில பேர் வந்து சித்தர் போன்று வாழ்கிறாங்க பாருங்களா, அவங்க கண்ணுக்கு அது தெரியும். 100% அது அந்த மாதிரி பாம்பு வந்துட்டு தீண்டாமல் இருந்ததுனாக்கா அந்த சக்தி அவர் கொடுக்குறாரு. பறக்கிற சக்தியே இருக்கும். ரைட்டு. அப்போது இவங்களுக்குள்ள அந்த பாம்புக்கு, நல்ல பாம்புக்கு அப்படி ஒரு சக்தி இருக்குது. சரிங்க, பாம்புக்கு நல்ல பாம்பு அப்படி சக்தி இருக்குது. அது சரி, 9ஆம் தேதிக்கு அதை போய் சொல்லிட்டீங்களே, அது ஒரு தீண்டுச்சின்னு வைங்க, அப்படி ஒரு போடு போட்டுச்சின்னு வைங்க, ஜென்மத்துக்கும் அந்த பக்கமே திரும்பி பார்க்க மாட்டாங்க. இந்த 9ஆம் தேதிக்கிட்டையும் அதே தான். நல்லா பேசுகிறாரே மனுஷன், நல்லா பேசிகிட்டு இருக்கிறாரு, அவர்கிட்ட என்ன அப்படின்னு நினச்சிங்கன்னு வச்சுக்கிங்க, அப்படி ஒரு போடு போடுவார். என்னது, அப்படி ஒரு வார்த்தையை 2 வார்த்தையை போடுவார். ஜென்மத்துக்கு அவர் முகத்தையே பார்க்க மாட்டீங்க. அந்த மாதிரி கொட்டுற மாதிரியே தான் பேசுவாங்க. என்னங்க திடீர்னு அவரை பாம்பு போய் கம்பேர் பண்ணிட்டீங்க? உண்மை, நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஐயோ, அவர்கிட்ட பேச முடியாது. ஆனால் நல்லா தாங்க பேசுகிறாரு. எப்போனா ஒரு முறை பேசிட்டாருன்னு திருப்பி அவர் முகத்தையே பார்க்க முடியாத அளவுக்கு பேசுகிறாரு. அதே தான் பாம்பு. அதே தான் அது. அந்த சீருனாலும் சரி, அப்படி ஒரு 2 அப்படி கொட்டினாலும் சரி, சரி கொட்டிச்சே வாய, போன வாட்டி தான் தெரியாமல் கொட்டிட்டு இந்த வாட்டி கொஞ்சம் அப்படின்னு கிட்டையா போவீங்க, அந்த பேரை சொன்னால் ஓடி போயிடுவோம். அதுமாதிரி 9ஆம் தேதி அதே தான். கிட்டே யாரும் போக மாட்டாங்க. பாம்பு கொத்துற மாதிரி கொத்துறாரு. இது வரைக்கும் அந்த வார்த்தை சொல்லலை. இப்போ நான் கம்பேர் பண்ணி சொல்ல போகிறேன், சொல்லியிருக்கிறேன். நீங்களே முடிவு பண்ணிடுறீங்க, கரெக்டாக தான் சொல்கிறீங்க அப்படின்ற மாதிரி வந்துடும். ஸோ இதை வந்து நாங்கள் வந்து மற்றதெல்லாம் குறியீடாக அதை செஞ்சு போட்டுக்க சொல்கிறீங்க. ஏற்கனவே 9ஆம் தேதி பார்த்தாவே பயம். நீங்கள் தான் சொல்லுங்கள் பேசினவே. இப்போ பாம்பு ஒரு போட்டுட்டு மனுஷன் யாருன்னா கிட்ட போக முடியும்? போக முடியாது தான். என்ன பண்ணுறது? அதற்கு பதில் அதை போட முடியாது, ஒரு காலம் போட முடியாது. பிஸ்னஸ் கூட போடலாம். அதை போட்டாக்க பிஸ்னஸ் யார் வந்து வாங்குவா அந்த பொருளை? என்னடா பாம்பு கிம்பெல்லாம் போட்டு பயம் காட்டுறாரு. சிங்கெல்லாம் போடலாம், புலியெல்லாம் போடலாம், மயிலெலாம் போடலாம், மான் போடலாம். பாம்பு போட்டால் யார் வருவா அப்படின்ற போது அந்த பயம் இருக்கும். அப்போ நீங்கள் போட முடியாது, அது குறியீடாக யூஸ் பண்ண முடியாது. அப்போ மற்றவங்களுக்கெல்லாம் குறியீடு இருக்குது, எங்களுக்கு குறியீடு இல்லை அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு நம்பர் 45 நம்பரில் போயிருங்க. நம்பரில் 45ன்னு சொல்லிவிட்டு நீங்கள் போடுற ட்ரெஸ்ஸில் அதை தரித்து பொறிச்சு போட்டிங்கனாக்கா அதுவே உங்களுக்கு லைஃப்பை ப்ளஸ் பண்ணி கொடுத்துரும். பிஸ்னஸ்லேயும் அப்படியே நம்பர் 45 அப்படியே ரவுண்ட் பண்ணி ஒரு இடத்துல சிம்பிள் மாதிரி போட்டுருங்க. பிஸ்னஸில் வேறு லெவலுக்கு கொண்டு போய் கொடுத்துரும். ஸோ 9ஆம் நம்பருக்கு குறியீடு நம்பர் 45 சிம்பிள் மாதிரி போட்டுக்கிறதுங்க. உங்களுடைய கனெக்டிவிட்டியை வந்து நல்ல பாம்புன்னு சொன்னால் அதை போடாதீங்க, 45ஆம் நம்பர் போட்டுக்கிறதுங்க. கண்டிப்பாக. அடுத்து 10ஆம் தேதி. 10ஆம் தேதிக்கு என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இதுக்கு அது மாதிரி பாம்பு, அதுக்கு நல்ல பாம்பு, மலை பாம்பு எதுவும் சொல்லிடாதீங்க, நாங்கள் பயப்பட போகிறோன்ற மாதிரி இல்லை. 10ஆம் நம்பருக்கு பெண் புலி. என்னங்க புலி சொல்லிட்டீங்க? ஆமாங்க, புலி தான். இதில் வந்து பெண் புலி, ஆண் புலி, இந்த 2 புலிக்கு பெரிய வித்தியாசம் பார்க்க முடியாது. ஒரு சிங்கத்துக்கு வித்தியாசப்படும், மான்கள் கூட வித்தியாசம் இருக்கும். மற்ற எல்லா அனிமல்ஸும் இந்த இதுக்கெல்லாம் பறவைகள் கூட கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசம் காமிக்க, இந்த ஒரு அதனுடைய மாடுலேஷன்லேயோ இல்லை உருவத்திலேயோ கொஞ்சம் வித்தியாசப்படும் எதுலையுமே. அந்த புலியில் மட்டும் அப்படி வித்தியாசத்தை பார்க்க முடியும். அதுக்கு தான் புலியே சொல்கிறது. பெண் புலி ஆணி புலியும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கும். என்ன ஒரு சின்ன மாற்றம் லைட்டாக இருக்கும். அந்த உருவம் வந்துட்டு தலைப்பகுதி மட்டும் கொஞ்சம் பெருசாக இருக்கும், லைட்டாக இருக்கும். அதில் நல்லா அதே கொஞ்சம் பார்த்தாக்கா 2த்தையும் நீங்கள் பார்த்தா தான் கண்டுபிடிக்க முடியும். இதை தனியாக ஒரு முறை அதை தனியாக பார்த்தா தெரியாது. பெண் புலியோட ஆண் புலியை பார்த்தீங்கன்னா ஆண் புலிக்கு அந்த தலைப்பகுதி மட்டும் ஒரு சுத்து லேசாக பெருசாக இருக்கும். அது பெரிய வித்தியாசம் தெரியாது. அது மனுஷங்கிட்ட எல்லாத்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. பெண் புலியை ஏன் சொல்லப்பட்டது அப்படின்னு பார்த்தாக்கா, பொதுவாகவே நம்ம சொல்லும் போகும்போது 1ஆம் தேதிக்கு ஆண் புலி சொன்னோம், இது பெண் புலி சொல்கிறோம். புலிங்களுக்குன்னு ஒரு தனி தன்மை இருக்கும்.
காட்டில் அது வந்து 1ஆந்தேதி சொன்ன மாதிரி தான், காட்டில் தனியாக தான் இருக்கும். 1ஆந்தேதி வந்து மேக்ஸிமம் நான் சொன்ன ஒவ்வொரு நம்பருக்கும் ஆண்கள் தான் அதிகம் இருப்பாங்க. 10ஆந்தேதி வந்து 2 பேர் இருப்பாங்க. 50% பெண், 50% ஆண், 2 பேர் இருப்பாங்க. சாரி சாப்பிடும். யாராக இருந்தாலும் இதே 10ஆந்தேதின்னு பார்த்தீங்கன்னாக்கா தன்னிச்சையாக தான் இருக்க விருப்பப்படுவாங்க. யார் கூட அவ்வளோ சீக்கிரம் மிங்கிள் ஆக மாட்டாங்க. ஹலோ எப்படி இருக்கேன், நல்லா இருக்கேன் அப்படின்னு போயிட்டே இருப்பாங்க. ஓ என்ன ஹலோன்னு சொல்கிறேன், பேச மாட்டேன்றீங்க. மிங்கிள் ஆகிற நம்பர் கிடையாது. அவ்வளோ சீக்கிரம் ஆக மாட்டாங்க. பேசுனா பேசுவாங்க, அவ்வளோதான். அவங்க உண்டு, அவங்க வேலை உண்டுன்னு இருப்பாங்க. ஒரு ரூம் ஃபுல்லாக அடைஞ்சு கிடந்தாலும் ஃபுல்லாகவே இருப்பாங்க. சில நம்பர் தான் ஐயோ எப்படி தான் இருக்கிறீங்களோ அப்படின்னு கேட்குற அளவுக்கு இருக்கும், ஆனால் அவங்க இருப்பாங்க. அது அவங்களுடைய ஆக்டிவிட்டி, அது அவங்க பழக்க வழக்கங்கள். புலியும் அதே தான். எப்படின்னாக்கா ஒரு காடு ஃபுல்லாக சுற்றினாலும் தன்னந்தனியாக சுற்றிட்டு இருக்கும். தனக்கு வந்து கூட்டமே தேவையில்லை, யார் கூட மிக்ஸ் ஆக வேண்டாம், தான் வரைக்கும் சுற்றுறன்னு தானாகவே சுற்றிட்டு இருக்கும். அது கூட்டமாக வாழ ஆசைப்படாது. இந்த பெண் புலி எப்படியோ அதே மாதிரி 10ஆம் எண்ணும் எல்லாரோடும் போய் மிங்கிள்லாம் ஆக மாட்டாங்க. தான் உண்டு, தான் வேலை உண்டு. அதுக்கு அந்த பெண் புலிக்கு உண்டான சிறப்புகள் அப்படியே 10ஆந்தேதி பிறந்தவங்களுக்கும் அப்படியே கனெக்டிவிட்டி ஒரு போல தான் இருக்கும். அப்படின்னா என்னங்க அதையே சொல்கிறீங்க, என்ன புலி அப்படின்னாக்கா ஆணுக்கு ஈக்குவலாக இவங்க அப்படியே இருப்பாங்க. அந்த புலியை சொன்ன பாருங்கள், ஆண் புலி பெண் புலிக்கு வேரியேஷன் வித்தியாசம் இருக்காதுன்னு. பேருக்கு அதாவது 10ஆந்தேதி ஆணும் பெண்ணும் 50-50 பெண்களும் ஆண்களும் பெரிய வித்தியாசம் இருக்காது. ட்ரெஸ்ஸில் தான் இருக்கும். ஆட்டிடியூட் எல்லாம் பார்த்திங்கன்னா ஜென்ஸ் மாதிரியே தான் இருப்பாங்க. ஜென்ஸுக்கு என்ன ஆட்டிடியூட் குணம் இருக்கோ அதே குணம் ஆணுக்கு இருக்கும். அவங்கள மாதிரி நீ என்ன சம்பாதிக்கிற, நானும் சம்பாதிக்கிறேன், நீ என்ன ட்ரெஸ் பண்ணுற அதே மாதிரி தான் நானும் பண்ணுவேன். உனக்கு ஃபேமிலியில் எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் இருக்கோ அதே இம்பார்ட்டன்ஸ் எனக்கு. அதனால் ஒரு வீட்டில் ஒரு ஆணுக்கு என்ன பவர் இருக்கோ அது ஈக்குவல் பவர் அவங்களும் எடுத்துப்பாங்க. எனக்கு குடும்பம் கேட்க மாட்டாங்க, செல்ஃபாக எடுத்துக்கிடுவாங்க. ஐயோ என்னங்க அதே தாங்க. புலி எப்படி ஒரு ஆண் புலிக்கு எவ்வளோ பவர் இருக்கோ அதே சேம் பவர் தான் பெண் புலிக்கு. அதே மாதிரி 10ஆந்தேதி ஒரு பெண் புலிங்கிறது அதனுடைய கனெக்டிவிட்டி, ஒரு கம்பேரிட்டிவ் எப்படி கரெக்டாக பொருந்துதோ உங்களுக்கும் 10ஆந்தேதி பொருந்தும். நீங்கள் 10ஆந்தேதி கொண்டவர்கள் உங்களுடைய குறியீடு பெண் புலியாக இருப்பதை பாவித்து வந்தால் அதுக்குண்டான பவர் உங்கள் பவர் சேரும். தொழில் செய்கிறவங்களாக இருந்தால் அந்த பெண் புலியை பொறித்து உங்களுடைய சிம்பிள் அதை பயன்படுத்தினால் உங்கள் பர்சனல் பவரும் அதனுடைய பவரும் சேர்ந்து மிகுதியாகப்படும். ஸோ 10ஆந்தேதிக்கு உண்டானவர்கள் பெண் புலியாக குறியீடாக சொல்லப்பட்டதை பயன்படுத்தி கொள்ளலாம். கண்டிப்பாக. அதாவது சார் இந்த காணொளியில் 6ஆம் தேதி பிறந்தவர்கள்லேருந்து 10ஆம் தேதி பிறந்தவர்கள் வரைக்குமான குறியீடுகள், அவர்கள் வாழ்க்கையில் எப்படி அந்த எனர்ஜியை கனெக்டிவிட்டி பண்ணி முன்னேறலாம் அப்படின்னு பல விஷயங்களை சொல்லியிருந்தீங்க. ஒரு மிகப்பெரிய அவர்களுக்கு பயனுள்ளதாக, இந்த காணொளி பார்க்குறவங்களுக்கெல்லாம் அவ்வளோ பயனுள்ளதாக இருக்கும். பல விஷயங்கள் அவங்களும் அவங்களோட கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. நானும் நல்லாவே கனெக்ட் பண்ணியிருந்தேன். எனக்கு அவ்வளோ கனெக்டிவிட்டியாகவே இருந்துச்சு என்னுடைய தேதிக்கும் இந்த குறியீட்டுக்கும். இந்த தருணத்துக்கும் நேர்காணலுக்கும் உங்களுக்கும் ரொம்பவே நன்றிங்க ஐயா. வணக்கம்மா. பூமேவு சண்முக விலாசமும் மீராறு புருவமும் கிரீடமுடியும் பொட்டு நுதலும் கனக குண்டலமும் அருள் மாறி பொழியும் ஈராறு விழியும் மாமேவு செம்பவள வாய்மந்த காசமும் மாலையணியும் கழுத்தும் வாகு கேயூரமும் ஈராறு புயமும் கையும் வடிவேலும் அபயகரமும். The Chennai Silks in Mega Summer Sale. குலு குலுன்னு காத்து வீசுது. உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். உங்கள் சத்யா.